ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டைஸ் அப்டேஸ். உனக்கு இந்த வீடியோவில் கூலி படத்துக்கு அப்படி தான் பார்க்க போகிறோம். த மோஸ்ட் அவைட்டட் கூலி திரைப்படத்தை நாளைக்கு தியேட்டர்ஸ் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா அப்படி சொல்லிட்டு இந்த 4 லாங்குவேஜ் ஒரு படத்தை தியேட்டர்ஸ் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. படத்துக்கு மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் செய்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ஒரு படம் ஹிட் வந்து 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மத்தியிலுமே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இந்த ஒரு படத்துக்கு மேலே இருக்கும் செய்து முக்கியமாக இந்த ஒரு படத்துக்கான புக்கிங்ஸ் தான் பொறுத்து இருக்கும். வேர்ல்டு வைடில் இந்த ஒரு படத்துக்கான புக்கிங் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்திருக்கு. முக்கியமாக யூஎஸில் கபாலி படத்துக்கான டிக்கெட் புக்கிங் வந்து பிரேக் பண்ணாமல் இவ்வளோ வருஷம் இருக்கும் செஞ்சு இப்போ ஃபைனலாக கூலி திரைப்படம் அந்த ஒரு ரெக்கார்டை பிரேக் வந்து பண்ணியிருக்கு. நம்ம ரஜினி சார் படத்துக்கான ரெக்கார்டை ரஜினி சார் தான் இவ்வளோ வருஷங்கள் கழித்து பிரேக் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் முக்கியமாக ஆகஸ்ட் 14 கூலி அண்ட் வார் 2 இந்த 2 படங்கள் ரிலீஸும் பண்ணுறாங்க இல்லையா. இந்த 2 படங்களில் வார் 2ன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி வார் 2க்கான புக்கிங்ஸ் இருக்கும் செய்து ரொம்ப ஆவரேஜான புக்கிங்ஸ் தான் வார் 2 திரைப்படத்திற்கு இருக்கும் செய்து. பட் ஆனால் கூலி படத்துக்கான புக்கிங்ஸ் பீக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த ஒரு படம் சென்சார் அப்படின்னு சொல்லிட்டு மனசும் பண்ணதாகட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான ட்ரெய்லர் கட்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு சில நெகட்டிவான கமெண்ட்ஸ் இருக்கும் செஞ்சு, எனக்குமே நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கும் செஞ்சு. பட் என்ன ட்ரெய்லர் ரிப்பீட்டில் பார்க்கும்போது ட்ரெய்லர் எனக்கு வந்து பிடிக்கும் செஞ்சு. அண்ட் சென்சார்லாம் இப்போ புக்கிங்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது சென்சாரில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தோணும் செஞ்சு. பட் என்னதான் சென்சார் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் கூட ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் கூலி திரைப்படத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இப்போ ஒரு ஃபேமிலியாக ஒரு குடும்பம் வந்து போகிறாங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து குட்டி பசங்கள்லாம் கூட்டி தான் போகணும், அவங்களோட குழந்தைங்கள்லாம் கூட்டு தான் போகணும். ஸோ அப்படி கூட்டிகிட்டு போக முடியாது அப்படிங்கும்போது ஃபேமிலி மெம்பர்ஸும் யாரும் போக வந்து மாட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக வந்து இருக்கலாம். மற்றபடி இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங்ஸ் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்திருக்கு. ஸோ உங்களை எத்தனை பேருக்கு கூலி படத்துக்கான ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் ஞாபகம் வந்திருக்கு? அதாவது கூலி அப்படிங்கிற டைட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி தலைவர் 171 இருக்கும் செய்யும் இல்லையா, அந்த ஒரு போஸ்டர் எத்தனை பேருக்கு ஞாபகம் வந்திருக்கு? செப்டம்பர் 11 நம்ம சன் பிக்சர்ஸ் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு படத்தை. 2023 செப்டம்பர் 11 இந்த ஒரு படத்தை அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2024 ஏப்ரல் 22 இந்த ஒரு படத்துக்கான டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீம் கொடுக்கும் இருப்பாங்க. ஸோ இப்போ 2025 ஆகஸ்ட் 14 இந்த ஒரு படத்தை தியேட்டர்ஸ் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. அதாவது நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கூலிக்கு நம்ம லோகேஷ் கனகராஜ் ஃபஸ்ட்டு வச்ச டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு கூலி படத்துக்கு டைட்டில் இருக்காரு. அண்ட் அப்புறம் தான் இந்த ஒரு படத்துக்கு கூலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோகேஷ் டைட்டில் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இது வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரையும் சார் இந்த ஒரு படத்துக்கான ஆடியோ லான்ச் இல்லை அன்ரிலீஸ் ஈவெண்ட் கூட சொல்லலாம், அந்த ஒரு ஈவெண்ட்டில் நம்ம ரஜினி சாரே சொல்லியிருப்பாரு.